இதுதான் நம்பி கோவில். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு நீங்கள் இறங்கி குளிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 months கழித்து ரொம்ப நாள் இப்போ தான் இந்த இது திறந்துருக்காங்க. அது வரைக்கும் இந்த இதில் ரோடு போட வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் ஃபுல் லாக்கில் தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி போக முடியல. ஸோ அதான் இன்றைக்கி நான் போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது. ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துக்குலாம் சின்ன வயசில் வந்திருப்போம், நான் நிறைய பேர் வந்திருக்கலாம். மேபி மேக்ஸிமம் இந்த லோக்கல் லெவலில், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நார்வேலி இவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம். ஸோ இந்த டைமில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் சாட்டர்டே பார்த்திங்கன்னா பார்க்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட 2 kilometers கிட்ட பார்க் ஆகிருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைடில் ஒரு டவுன் ஒன்று இறங்கும். ஸோ நீங்கள் இதிலேயே நீங்கள் போய் குளிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஜீப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நான் அந்த ஜீப் ஃபெசிலிட்டிஸ் வந்து கீழே அந்த கேட்லேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 500 rupees மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சீப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. போகிறது வந்து எல்லா இடமும் பார்த்துட்டு போகலாம். சப்போஸ் இந்த இடம் தெரியாதவங்களுக்கு நான் இந்த லொக்கேஷன் நான் வந்து கீழே வந்து யூடியூப்பில் லிங்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணி விடுவேன். கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தேன், அதுக்குள்ளேயே இவ்வளோ இழைக்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு இறங்கும். இதுதாங்க முதல் பாலம். இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல்லாக செடி மரம் எல்லாம். இது ஆக்சுவலாக ஒரு காடுங்க. இதில் புலி யானை கூட இருக்கும். சம்டைம்ஸ் புலி கீழே தண்ணி குடிக்கிறது கூட வரும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு கடைசியாக நவம்பர் மாதம் வந்தாங்க. அப்போது கரெக்டாக நல்ல ஃப்ளட்டு, ஒரு 1000 பீப்புள்ஸ் இந்த இடத்துல மாட்டி
கடைசி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தாங்க ஃபயர் சர்வீஸில் எல்லாருமே. பை லக்கு நான் அதுக்கு முன்னாடியே தப்பிச்சுக்கிட்டேன். நான் அன்றைக்கே கொஞ்சம் ஃப்ளட் இருக்க தான் செஞ்சுது. சரி வேறு வழியே இல்லாமல் உட்காந்து குளித்தோம். ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா கரெக்டாக இதில் வந்து 3 கேஸ் இருக்குங்க. ஒன்று கன்னியாகுமரி டு நார்வேல், நார்வேல் டு பனகுடி, பனகுடியிலேருந்து இந்த ரோட்டுக்கு வர மாதிரி திருக்குங்குடின்னு ஒரு ஊரில் தான் இந்த இடமே இருக்குது. திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து வர்றவங்க மேக்ஸிமம் சப்போஸ் தென்காசியில் உள்ளவங்களாக இருந்தால் தென்காசி டு சேமதேவி ரூட்டில் வந்து களக்காடு வந்து களக்காட்டிலேருந்து அதுக்கப்புறம் திருக்குங்குடி பஸ்ஸு பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாதை இப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஃபுல்லாக கல் மட்டும் தான் இருக்கும். இப்போ லேசாக செதுக்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாதை லேசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்ன அந்த மாதிரி பாதை எதுவுமே இருக்காது. ஜீப் வசதிக்காக தான் இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஜல்லியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ 1ஆவது பாலம் கடந்திருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 2nd பாலம் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம நடந்து போகிறதா இருந்தால் எப்படி இருந்தாலும் நமக்கு 1 hour கிட்ட ஆகுங்க டாப் வரைக்கும் போகிறதுக்கு. டாப்பில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு மேலே தாங்க அந்த ஃபால்ஸே இருக்குது. ஸோ 2 ஃபால்ஸ் உண்டு அதில். இதுதாங்க 2ஆம் பாலம். 2ஆம் பாலம் இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி பாருங்க. ஆக்சுவலாக தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழை பெய்யும்போது இன்னும் நல்லா அடித்து ஊற்றும். ஸோ அந்த பாலத்துக்கு நீங்கள் குளிக்கிறவங்க நீங்கள் வந்து இதில் இறங்கி குளிச்சிக்கலாம். இல்லைனா இது வரையும் இறங்கி குளிச்சிக்கலாம். ஸோ 2ஆம் பாலத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகிறோம். ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு வழி போகுது. ஸோ இந்த இடமும் கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆழம் இருக்காது. ஃபுல் பாறை மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஓரளவு பரவாயில்ல. ஃபேமிலியாக உட்காந்து குளிக்கிற மாதிரி வசதி தான் உள்ளே இருக்குது. செம்ம இழப்புங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவன் சொல்கிறவங்களாம் தயவுசெய்து நீங்கள் இங்கே வந்து இல்லைங்க 2-3 தடவை நடங்க. சரியாக இருக்கும். ஒரே நாள் என்ன, ஒரு வாரம் வந்தால் கூட இந்த இடத்துல நல்லா வெயிட்டை குறைக்கலாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல ஈஸியாக சமைக்கிறதுக்கெல்லாம் விடுவாங்க. வண்டி 2 வீலர்ஸ் விடுவாங்க, 4 வீலர்ஸும் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட்டு நமக்கு 30 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கீமே கிடையாதுங்க. முதல்ல இது என்றைக்கெலாம் இருக்கும்னா டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இந்த டியூஸ்டே, ஃப்ரைடே அண்டு சண்டே மட்டும் 30 rupees ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ. ஏன்னா அங்கே கோயிலில் வந்து உங்களுக்கு தரிசனம் நடக்கும். அன்றைக்கி தாங்க கூட்டமாக வரும் எல்லா ஊர்லேயும். அது வரைக்கும் இந்த இடம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குங்க. ஃபைனலி ஓரளவுக்கு நம்ம மீடியம் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க சொல்ல மறந்துட்டேன்.
இந்த ஜியோ, ஏர்டெல்லு இந்த மாதிரி சிக்னல் இங்கே எதுவுமே கிடைக்காதுங்க. ஒன்லி பிஎஸ்என்எல் மட்டும்தான். நம்ம ஊரில் எல்லா தெருவுக்கும் பிஎஸ்என்எல் வச்சாலும் டவர் சுத்தமாக கிடைக்காதுங்க. ஆனால் இங்கே வந்து 4 பாயிண்ட் கிடைக்குதுங்க. சேஃப்டிக்கு எப்படி இருந்தாலும் பிஎஸ்என்எல் கையில் வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் எதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஎஸ்என்எல் சிம் யூஸ் ஆகுங்க இந்த இடத்துல. இது ஒரு வழிங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நம்ம வரும்போது கேப்சர் பண்ணிக்கலாம். ஓரளவு டாப் வந்துருக்கோங்க. இதை பாருங்க, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பள்ளங்க. கடைசியா ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இந்த ஜீப்பு வந்து அந்த கேட்லேருந்தே உங்களுக்கு மேலே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா திருக்குங்குடி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. பாருங்க, இதாங்க அந்த கோயில். இதுக்கு கீழே ஃபுல்லாக பழங்க. டேஞ்சருங்க. ஆல்ரெடி இங்கே நிறையா பேர் விழுந்துருக்காங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கு. இந்த பக்கம் நேரம் என்ன கோயிலுங்க, நம்ம அங்கே போகலை, நம்ம முன்னாடி போகிறோம். பாருங்கள், செம்மையாக இருக்குதா இடம். ஃபேமிலியாக வர்றவங்க இந்த சைடு நீங்கள் குளிக்கலாம். கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும். ஷார்ட் ரோடு இருக்குங்க, இந்த ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கல்லேறி வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ஏன்னா ஒரு சிலத்தில் செடியில் கொஞ்சம் பூச்செல்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ மேலே ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என்னோடய ஃபேவரட் இடம் தாங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த பாறையில் இருந்தாலும் அது லைவ் அடிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக ஆக்சுவலாக இப்போ நம்ம திருநெல்வேலி பிளேசஸில் உள்ள எல்லா இடமும் தான் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரிப்பு நம்பிக்கையோட முடிஞ்சுது. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.